அனைவருக்கும் வணக்கம். நாம் இடைக்காட்டு சித்தர் பெருமான் பாடி அருளிய இனிமையான ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு எந்த நேரத்திலே பயிற்சி செய்ய வேண்டும், எவ்வளவு நேரம் பயிற்சி செய்ய வேண்டும், எப்படி பயிற்சி செய்ய வேண்டும் என்பதிலே குழப்பம் ஏற்படத்தான் செய்கிறது. நாம் அனைத்து சித்தருடைய பாடல்களையும் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லோரும் சொல்ல வருவது, இதற்கு நேர காலம் கணக்கு பார்க்க முடியாது, உனக்கு இயன்ற போதெல்லாம் பயிற்சியை இடைவிடாது செய்து கொண்டே இரு என்று சொன்ன கருத்துக்கள் தான். இடைக்காட்டு சித்தர் என்ன சொல்கிறார் பயிற்சியை பற்றி பார்க்கலாம் இன்றைய பதிவிலே. அல்லும் பகலும் நிதம் பசுவே ஆதிபதம் தேடில், புல்லும் மோட்ச நிலை பசுவே பூரணம் காண்பாயே. எந்த வேளையிலே பயிற்சி செய்ய வேண்டும் என்று காத்திருக்காதே. எல்லா வேளைகளிலும் உன்னுடைய மனம் ஜீவனை நோக்கி திரும்பியதாகவே இருக்கட்டும். பராபரத்தை குறித்தான உன்னுடைய உணர்வு என்பது ஒரு வினாடி நேரம் கூட அற்றுப்போகாதபடியாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஆதி பதத்தை தேட வேண்டும். பதம் என்பது பாதம் என்பதன் சுருக்கம். ஆதிபதம், ஆதி என்பது ஜீவன். ஜீவனுடைய பாதங்கள் எவை? சந்திரகலை, சூரியகலை. சந்திரகலை சூரியகலையிலே இடைவிடாது இரவு பகல் எந்த நேரமும் இல்லாமல் ஒவ்வொரு வினாடியையும் வீணாக்காமல் மனத்தை நிறுத்தி நிறுத்தி பழகி கொண்டிருந்தால் மோட்ச நிலை இதுவரையிலும் கிடைக்குமா கிடைக்காதா என்று உன்னை குழப்பிக் கொண்டிருந்த மோட்ச நிலை மிக மிக சுலபமாக உனக்கு கிடைத்துவிடும். அது மாத்திரமல்ல, நான் என்பது பிரம்மம் என்பது உனக்கு அப்போது விளங்கிவிடும். நீயே பரிபூரண சக்தி, பரிபூரண ஆனந்தத்திற்கானவன் நீயே என்பது உனக்கு தெளிவாக விளங்கிவிடும் என்று குறிப்பிடுகிறார். பசுவுக்கு சொல்வதைப் போல நம் மனத்திற்கு சமாதானம் சொல்கிறார் இங்கே இடைக்காட்டு சித்தர். ஒன்றை பிடித்தோர்க்கோ பசுவே உண்டை வசப்படுமே, நின்ற நிலைதனிலே பசுவே நேர்மை அறிவாயே. ஒரு புற்றிலே மருந்து போட்டால் பாம்பு பிடிக்கலாம், பல புற்றிலே மருந்து போட்டால் பாம்பு பிடிக்க முடியாது என்று கிராமங்களிலே ஒரு வழக்கு சொல் இருக்கிறது. ஒருவனை பற்றி ஓரகத்தே இரு என்றும் அவ்வை பெருமாட்டி அருளினார். ஜீவனை பற்றியதான முழுமையான புரிதலை தெரிந்து கொள்வதற்கு ஒரு உத்தம சத்குருவை நாடி அவரை சரணாகதி செய்து கொண்டு அவர் காட்டிய வழியிலே பயணிக்க பழக வேண்டும். மனம் போனபடி பற்பலரை தேடிச் சென்று பற்பலர் சொல்லக்கூடிய உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருந்தால் யோக வெற்றி தாமதமாகி போகும். அது அல்லாது யோக வெற்றி தடைப்பட்டு போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய காலச்சூழலிலே வாழ்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு இடைக்காட்டு சித்தருடைய இந்த விளக்கம் நிச்சயம் புரிதலை ஏற்படுத்தும் என்று கருதுகிறோம். சாதாரணமாக நம்மை சந்திக்கக்கூடியவர்கள் நிறைய பயிற்சி முறைகளுக்கு சென்று வந்ததாகவும் எல்லாவற்றையும் அறிந்திருப்பதாகவும் தங்களுக்கு ஏதேதோ அனுபவங்கள் ஏற்பட்டு விட்டதாகவும் புலம்புவதை பார்த்திருக்கிறோம். எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும், அந்த ஒன்றை உறுதியாக செய்ய வேண்டும் என்பதே ஞானிகள் மகான்களுடைய அறிவுரையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய கருத்தாகிறது. நின்ற நிலைதனிலே பசுவே நேர்மை அறிவாயே. நேர்மையாக இருக்க வேண்டும், உன் குருவுக்கு துரோகம் செய்பவனாக இருக்காதே என்று குறிப்பிடுகிறார். இங்கே பலரும் இந்த தவற்றை செய்கிறார்கள். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்தவித்தை உபதேசமாக பெற்று அதன் பிறகு அதை மற்றவருக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் பேர்வழி என்று காசாக்கும் கலையாக அதை மாற்றி மிகப்பெரிய தவறுகளை செய்து கொண்டிருப்பவர்களை பற்றியும் நாம் அறிந்திருக்கிறோம். நேர்மை இல்லாது போய்விட்டால் நீங்கள் செய்யக்கூடிய எந்த பயிற்சியும் உங்களுக்கு பயனளிக்காது போய்விடும். ஒன்றை பிடித்து அந்த ஒன்றை உறுதிபட பற்றி அதன் வழியே பயணப்பட வேண்டும். உண்டை வசப்படும், இந்த உலகமே வசப்படும். உண்மையான ஜீவ தத்துவத்தை விளங்கியவருக்கு மாத்திரமே இந்த உலகத்தையே கூட வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். எல்லா சித்தர்களும் இதையே சொல்லி வருகிறார்கள். இந்த உலகை வெல்ல வேண்டும் என்று கருதுகிறாயா, உன்னை நீ வெல்ல வேண்டும் என்றே சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு ஒரு உத்தம சத்குருவை சரணாகதி செய்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. எல்லாம் இருந்தாலும் பசுவே ஈசர் அருள் இலையே, இல்லாத தன்மை என்றே பசுவே எண்ணி பணிவாயே. எல்லாம் இருக்கிறது இந்த உலகிலே. பார்ப்பதற்கு நிறைய காட்சிகள் இருக்கின்றன, நுகர்வதற்கு சுகந்த மனங்கள் இருக்கின்றன, உண்பதற்கு சுவையான உணவுகள் இருக்கின்றன, கேட்பதற்கு இனிமையான கானங்கள் இருக்கின்றன. திரும்புகிற திசையெல்லாம் நம்முடைய தேகத்திற்கு ஆனந்தத்தை தரக்கூடிய காரணிகள் ஏராளமாக இருக்கின்றன. எல்லாம் இருந்து என்ன பயன்? ஈசனின் அருள் என்கிற ஒன்று இல்லாமல் போய்விட்டதே என்பதை எண்ணி பலரும் ஏங்குவதை பார்க்க முடிகிறது.
இவையெல்லாம் ஏன் ஏற்பட்டன? நீ இந்த உலகில் உனக்கு ஆதரவாக ஏதும் இல்லை என்று கருதியிருக்கிறாய், அல்லது இந்த உலகம் உனக்கு வேறானது என்று கருதுகிறாய். இந்த உலகமே உனக்குள்ளே இருந்துதான் வெளிப்பட்டு வந்தது என்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறாய். இதுவே உன்னுடைய குறைபாடு என்று இடைக்காட்டு சித்தர் குறிப்பிடுகிறார். எல்லாம் இருக்கிறது. இந்த எல்லாம் எப்படி வந்தன? எல்லாம் ஈசனுடைய அருளாலேயே வந்தன. இருப்பவையெல்லாம் ஈஸ்வர தத்துவம் என்பதை புரிந்து கொண்டு விட்டால் உனக்குள்ளே இந்த குழப்பம் நிச்சயம் இல்லாத ஆகிவிடும் என்று குறிப்பிடுகிறார். தேவன் உதவியின்றி பசுவே தேர்ந்திடில் வேறொன்றில்லை. ஆவிக்கும் ஆவியதாம் பசுவே அத்தன் திருவடியே. ஜீவன், உயிர், ஆன்மா, இதைச் சுற்றியே ஆன்மீகவாதிகளுடைய பயணம் இருக்கிறது. எந்த பாதை பயணித்தாலும் சென்று சேர வேண்டிய இடம் என்னவோ ஜீவனின் சன்னிதானம்தான். அந்த ஜீவனின் சன்னிதானத்தை சென்றடைய வேண்டும் என்றால் அவனுடைய அருள் நமக்கு வாய்த்தாக வேண்டும். இந்த கருத்தை மாணிக்க வாசகர் பெருமான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்கிற பாசுரத்தின் மூலமாக உறுதிப்படுத்துகிறார். எம்பெருமான் ஈசனுடைய விருப்பம் இல்லாமல் அவரை வணங்கக்கூட முடியாது என்பது கருத்தாகிறது. இந்த உலகிலே நீ தேடி தேடிப்பார். எத்தனை மகான்கள் சொன்ன கருத்துக்களை வேண்டுமானாலும் தேடி அலசி ஆராய்ந்து பார். அவர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், உத்தம சத்குருவை சென்று சேர் என்று. சத்குருவை சென்று சேராத வகையிலும் நீ எது செய்தாலும் உன்னுடைய ஆன்மாவிற்கு நீ செய்யக்கூடிய துரோகமாகவே இருக்கும். அத்தன் திருவடிகள் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகலை சூரியகலையை பற்றி பிடிக்காத வரையிலும் நீ செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கப் போவதில்லை. ஆவிக்கும் ஆவியாக உன் தலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனுக்கும் ஆதார சுருதியாக இருக்கக்கூடிய பராபரத்தை சென்று சேர வேண்டும் என்றால் அதற்கு தேவன் உதவி கண்டிப்பாக தேவை. அந்த தேவன் என்பது யார்? உத்தம சத்குரு. சத்குருவின் உதவியால் மாத்திரமே நீ ஞானத்தை பெற முடியும். சத்குரு யார் என்று கேட்டால் அடங்கிய மனமே சத்குரு என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளி செய்தார்கள். ஞானிகளுடைய வார்த்தைகள் எப்போதும் ஒரே விதமாகவே இருப்பதை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். தாயினும் அன்பன்றோ பசுவே சத்திக்குள் ஆனவன்தான், நேயம் உடையவர் பால் பசுவே நீங்காது இருப்பானே. இந்த கருத்துக்களை எண்ணற்ற சித்தர்கள் சொல்லி வருகிறார்கள். மாணிக்க வாசகர் பெருமான் பால் நினைந்தொட்டும் தாயினும் சாலப்பறிந்து நீ என் ஊனினை ஒருக்கி உள்ளொளி பெருக்கி ஓப்பில்லா ஆனந்த பெருவெள்ளத்தில் ஆழ்த்தி என்று தாயை காட்டிலும் மேலானவன் எம்பெருமான் ஈசன் என்று புகழ்ந்து பாடுகிறார். தாய் தன் குழந்தைக்கு பசி வந்த நேரத்தை உணர்ந்து பணிகளை விட்டு ஓடோடி வந்து மார்போடு அணைத்து திருமுலைப்பால் ஊட்டுவாள். ஆனால் அந்த தாயும் கூட சில வேளைகளிலே சேகை மறந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எம்பெருமான் ஈசன் ஒரு வினாடி நேரம் கூட நம்மை விட்டு பிரிவதில்லை. காரணம், நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் என்பதே சிவன்தான். அந்த சிவன் ஜீவசக்தியாய வாயுவாக சலித்து கீழே இறங்கி வந்த காரணத்தால் தேகம் முழுவதும் சஞ்சரிப்பதால் உடல் இயக்கம் என்பது நடக்கிறது. இந்த உண்மையை புரிந்து கொண்டு ஈஸ்வர தத்துவத்தை எவர் ஒருவர் உள்வாங்கி பயணிக்கிறாரோ அவரிடத்திலே எம்பெருமான் ஈசன் தன்னுடைய பிரகாசத்தை கொஞ்சம் கூட குறைக்காமல் செலுத்தியபடியாகவே இருப்பான் என்பதே கருத்து. முத்திக்கு வித்தானோன் பசுவே மூலப்பொருளானோன், சக்திக்கு உறவானோன் பசுவே தன்னை துதிப்பாயே. யாரை வணங்க வேண்டும், யாரை வணங்கினால், யாரை சரணாகதி செய்தால் எனக்கு ஞானம் அல்லது மோட்சம் கிடைக்கும் என்று எவராவது கேட்டால் உனக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஜீவன்தான் அது. முத்தியை அடைவதற்கான தொடக்கமும் அதுதான், மூலப்பொருளும் அதுதான். ஜீவசக்தியாய வாயு என்கிற சக்திக்கு தொடக்கம் என்பதும் ஜீவன்தான். அந்த ஜீவனை துதிக்க வேண்டும். உனக்குள்ளே இருக்கும் ஆன்மாவை பிரகாசப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்ய வேண்டும். இந்த காரியத்தை செய்பவர்கள்தான் உண்மையான ஞானத்தை அடைவார்கள் என்பது கருத்தாகிறது. சித்தர் பெருமக்களுடைய கூற்று எப்போதும் ஒரே விதமாகவே இருக்கிறது. உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனின் பிரகாசத்தை அதிகரிப்பதற்கான காரியத்தை செய்தால் முத்தி என்பது சர்வசாதாரணமாக உனக்கு வாய்க்கும் என்பதே இதன் கருத்தாகிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.